தருவார். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, அப்படி இல்லைனா தமிழ் படமாக இருக்கும். இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த 5 படமே யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை நான் சொல்கிறேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் இட் லிஸ்ட் அப்படின்றது. இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். யூடியூப்ல இப்போ இந்த படம் கிடைக்குது. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கிடைச்சிரும். இதுல கௌதம் வாசுதேவ மேனன், அதே மாதிரி சரத்குமார் முக்கியமான ரோல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவா விஜய் கனிக்ஷா அப்படின்றவர் தான் பண்ணியிருப்பாரு. விக்ரமன் இருக்கார்ல, அவரோட பையன் தான் இந்த படத்துல வந்து லீடா பண்ணியிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சின்ன மிருகத்தை கூட துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவரா இருப்பாரு. இப்ப எலியெல்லாம் சாவடி கூடாது, பிடிச்சி வெளியே தான் விடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க. வேலை குடும்பம்ன்றவர் ஹீரோவோட லைஃப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இவரோட தங்கச்சியும் அம்மாவையும் ஒரு மர்ம நபர் லாக் பண்ணி வச்சிருக்கான். மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு மர்ம நபர் தான் லாக் பண்ணி வச்சிருக்கான். அவன் இருக்கான் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் நான் சொல்ற சின்ன சின்ன விஷயத்த நீ பண்ணணும், அப்படி பண்ணா மட்டும்தான் உன் அம்மா தங்கச்சி உயிரோட இருப்பாங்க, இல்லனா சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். சான்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி மிஷின்லாம் செட் பண்ணி அம்மாவையும் தங்கச்சியும் லாக் பண்ணி வச்சிருக்கான். அம்மா தங்கச்சியை காப்பாற்றணும்னா அவன் சொல்றதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா அவன் என்ன பண்ண சொல்றானா, ஒரு கோழியை சாவடின்ற மாதிரி சொல்றான், கோழியை வெட்டுன்ற மாதிரி சொல்றான். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து மிருகத்தை சாவடிக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அப்படிப்பட்டவரை இந்த மாதிரி வேலைலாம் பண்ண சொல்றான். முதல்ல அந்த மாதிரி வேலை பண்ண சொன்னவன் போக போக ஒரு மனுஷனையே சாவடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த மாஸ்க் போட்டவன் யாரு, எதுக்காக ஹீரோவை டார்கெட் பண்றான், இதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். அதே மாதிரி சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் கமிஷனரா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு மர்ம நபர் ஹீரோவை டார்ச்சர் பண்றது அவருக்குமே தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அவருமே ஒரு பக்கம் முயற்சி எடுக்கிறாரு. இந்த மாஸ்க் மேன் யாரு, எதுக்காக ஹீரோவை இந்த மாதிரி பண்ண வைக்கிறான்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. முடிவில் சூப்பரான ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் தான் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சிலர், அதாவது நிறைய ஹாலிவுட் படம் பார்க்குறவங்க அந்த ட்விஸ்ட்டை கூட கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க ட்விஸ்ட்டை கெஸ் பண்ணீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக சொல்லுங்க. ஒரு சூப்பரான படம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா மேக்ஸிமம் காமெடி தான் இருக்கும், த்ரில்லிங் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்திபன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படம் வெளியான டைம்லலாம் ஹெச்டி பிரிண்டே வரல. ஆக்சுவலாக பார்த்திபன் இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்தை டைரக்டாக அவரோட யூடியூப் சேனல்லையே போட்டுட்டாரு. சரி, இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு 50 வயசு கேரக்டரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு 25 வயசு தான் இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து கார் டிரைவர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய வீடுகளை மெயின்டைன் பண்ணுற வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான் வெளிநாட்டில இருந்து சாந்தனு இருக்காரு பார்த்தீங்களா, இங்கே ஒரு டீலை முடிக்கிறதுக்காக வருவாரு. கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்க்கணுன்றதுக்காக வருவாரு. ஹோட்டலுக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்திபன் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா பார்த்திபன் இருக்கார்ல, சார் என்கிட்ட வீட்டை பார்த்துக்க சொல்லி நிறைய வீடு இருக்கு சார், அந்த வீட்டில் வேணா நீங்க கொஞ்ச நாள் தங்குங்க சார், எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி சாந்தனுவும் ஏத்துக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திபனுக்கு ஒரு யங்கான ஒய்ஃப் இருக்கிறது சாந்தனுக்கு தெரிய வருது. சாந்தனு லைட்டா அவங்க கிட்ட சபலப்பட ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்குள்ள நெருக்கம் உண்டாகுது. இவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் உண்டாயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இது பார்த்திபனுக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை. ஏன்னா பேசிக்காவே பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் கோபக்காரரா இருப்பாரு. ஒய்ஃபை யாராவது கண்ணெடுத்து பார்த்தா கூட அவங்கள வெற்ற அளவுக்கு போயிடுவாரு. அப்படிப்பட்டவரோட ஒய்ஃபு கூட நம்ம நெருக்கமா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சாந்தனு பயப்படுறாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சாந்தனு பயந்துகிட்டே இருக்காரு. பார்த்திபனுக்கு தெரிஞ்சதா தெரியலையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு மிஸ்டர் செலிபிரிட்டி அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்லயே இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூபரா இருப்பாரு. இன்னொன்று பக்கம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, ஒரு நபர் என்கிட்ட எல்லை மீறி நடந்துட்டான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, கனவுல எல்லை மீறி நடந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னமா கனவுல எல்லை மீறி நடந்ததெல்லாம் நீ கம்ப்ளைண்ட்டா கொடுக்குறன்ற மாதிரி போலீஸ் கோவப்படுறாரு. அதுதான் இல்லை சார், கனவுல அவன் எல்லை மீறி நடந்த மாதிரி தான்
நானும் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே எனக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கு சார். அவன் யாருன்றது எனக்கு தெரியாது. அவன் பார்க்க இப்படி தான் இருப்பான்ற மாதிரி நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு யூடியூபர்னு சொன்னா பாத்தீங்களா? ஒருவேளை ஹீரோ தான் இந்த மாதிரி எல்லை மீறி நடந்துட்டாரான்ற மாதிரி போலீஸ் விசாரணை பண்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது சார். வேற யாரோ என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலே இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்தது யாரு? எதனால அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் இதை பண்ணா அப்படின்னு நினைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்கான்ற மாதிரி இந்த போலீஸ், ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். வரலட்சுமி சரத்குமார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது வைட்டலா ஒரு ரோல் இருக்கும், அந்த ரோலை அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுதான் ட்விஸ்டாவும் இருக்கும். இந்த படத்தில் நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சு தான் கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டீசென்ட்டான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு பொம்மல்ல கொலுவு அப்படின்றது. இது ஒரு பக்கமான தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். விஐபில வந்து தனுஷ்க்கு தம்பியா ஒருத்தர் பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா? அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து தமிழ்ல மிஸ்ஸிங் அப்படின்ற பேர்ல இருக்கு. மிஸ்ஸிங் தமிழ் டப்னு போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. உன் வீட்டுக்கு எதிர குணான்ற ஒரு நபர் இருக்கான்ல, அவன் ஏதோ தப்பு பண்றான் போல, அவனோட ஆக்டிவிட்டிலாம் பார்க்கவே தப்பா தெரியுது அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை ஹீரோ பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ எதுக்காக அப்படி சந்தேகமா பாக்குற, நீ கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு காணாம போயிடுறாங்க. அப்படி காணாம போனதுக்கு அப்புறம் தான் அந்த எதிர இருக்கவன் மேல இவருக்கே டவுட் வருது. ஒருவேளை நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை இவன் தான் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பத்துல இருந்து ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த எதிர் வீட்டில் இருக்க குணான்றவனை ஸ்பை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் எங்க போறான், எங்க வரான், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு மிஸ் ஆனதுக்கும் இவனுக்கும் கண்டிப்பா ஏதோ தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு என்னன்றதெல்லாம் பயங்கரமா விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. கடைசியில என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சு தான் இந்த படத்தோட கதை போகும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு மாரிச்சி அப்படின்றது. இது ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல வந்து விஜய் ராகவேந்திரான்னு ஒருத்தர் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இவர் மேக்ஸிமம் த்ரில்லர் படம் தாங்க பண்ணுவாரு. சீதாராம் பினாய்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் இவர் தான் நடிச்சிருப்பாரு. நிறைய த்ரில்லர் படங்கள் தான் பண்ணுவாரு. இங்க அருள்நிதி எப்படி த்ரில்லர் படமா பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் அந்த ஊர்ல இவர் த்ரில்லர் படமா தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இவரோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல, இவரோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஆயிருக்கு போல. அதுல கொஞ்சம் டிப்ரெஷனா தான் இவர் இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த சிட்டில அடுத்தடுத்து டாக்டர்ஸ் குறி வச்சு கொல்லப்படுறாங்க. அடுத்தடுத்து டாக்டர்ஸா கொல்லப்பட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வாயிலெல்லாம் அந்த கில்லர் ஆசிட ஊத்தி வச்சிருக்கான். எதுக்காக இந்த மாதிரி இவன் சாவடிக்கிறான்? இதுக்கப்புறம் ஒரு டாக்டரை சாக விடக்கூடாது. ஏற்கனவே 3 பேர் அடுத்தடுத்து இறந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு டாக்டரை சாக விடக்கூடாது. அவனோட அடுத்த டார்கெட் யாரு? எப்படியாவது இந்த கொலையை தடுக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா முயற்சி செய்யறாரு. இவர் கொலையை தடுத்தாரா, இதுக்கெல்லாம் காரணமான அந்த கில்லரை பிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். போக போக செகண்ட் ஹாஃப்லலாம் நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களை வச்சிருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். பார்க்காம இருக்கவங்க கண்டிப்பா தமிழ்லயே இருக்கு. ஒன்ஸ் இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். அந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க பார்த்துருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல இதே மாதிரி ஒரு லிஸ்டோட நான் வந்து பார்க்குறேன்.